கையில கொண்டு வர மாடு எத்தனை ஆயிரத்து மாடுங்கண்ணே? இது 2000 மாடு. 2000 மாடு. இது தண்ணி எப்படி? இது வாங்கின மாடு தான் அப்படிதானே? ஆமா, இது வாங்கின மாடு தான். ஓகே. மாடு இனி எவ்வளவு நாள் ஆகுதுண்ணே? மாடு இனி ஒரு 45 நாள் இருக்கும். நான் கரெக்டா 40 நாள் இருக்கு. இது வாங்கின மாடு தான் அப்படிதானே? என்ன கண்ணோட வாங்கினீங்க? இது காலங்கன். காலங்கனோட வாங்கிருக்கீங்க. சரி, என்ன விலைன்னு வாங்கினீங்க அந்த மாடு? இது 52,000 ரூபா. 52,000 வருது அப்படிதானே? இது வந்து ஹச்அப் கிராஸ் அப்படிதானே? இல்ல இது ஜெர்சி கிராஸ் தான். ஜெர்சி கிராஸ் தானோ? சரி, ஓகே. இந்த மாடு பால் எவ்வளவு இருக்குண்ணே? இது ஒரு 7-6 இருக்கும். 7-6 இருக்கும். அப்போ வந்து 13 லிட்டர் பால் இருக்கு அப்படிதானே? ஆமா. இந்த மாட்டுக்கு எப்படி தீவனம் கொடுப்பீங்க? என்ன கணக்குன்னு சொல்லுங்க. இதுக்கும் 2 கிலோ கோதுமை தவிடு. 2 கிலோ கோதுமை தவிடு. வேற பருத்தி விதை ஒரு 1/2 கிலோ. பருத்தி விதை 1/2 கிலோ. அடுத்து குச்சி புண்ணாக்கு ஒரு 1 கிலோ போடணும். குச்சி புண்ணாக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கணுமோ? ஆமா. எதனால மத்த தீவனத்தோட இது ஏன் கூட கொடுக்கணும்னு சொல்றீங்க? பால் நமக்கு ஈன புதுசுல கொஞ்சம் கூட கொடுக்கணும். ஒரு பால் கொஞ்சம் கம்மியான ஒரு குறையா கொடுத்துக்கலாம். அப்ப அந்த ஈன உடனே அந்த ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் அதிகமான தீவனம் கொடுக்கணும். ஆமா, அப்படிதானே?